சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி சனிக்கிழமை 20/7/2024 இது பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலில் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு நான் இந்த சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு தான் இந்த பூஜையை செஞ்சிட்ருக்கிறேன். எப்பயுமே இப்படி தான் பூஜை பண்ணுவேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையால் என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்த அமைதியான ஒரு சூழல், அமைதியான நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு நமக்கு என்ன பிரச்சனையோ இல்லை நாள்பட்ட நோய் இருக்கலாம், இல்லை வீட்டில் எப்பயும் சண்டையாக இருக்கலாம், இந்த மாதிரி இல்லை கடன் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட நம்ம குறைய எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கும் போது நிச்சயமாக அது நடக்குது. ஏன் அப்படின்னா இது அமைதியான சூழல், அதுவும் இல்லாத இந்த உஷக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 மணிலேருந்து 5:30 மணி 6 மணி வரைக்குமே இருக்குது. 5:30 மணி மெயினாக இந்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் பூஜை செய்கிறவங்க கோடீஸ்வரர் யோகம் பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் இது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டில் குடியிருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. அது மற்றவங்க சொல்லும்போது நமக்கு புரியாது. அந்த ஃபீலிங் நாம் செஞ்சு பார்க்கும்போது தான் அந்த அனுபவம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறேன். அந்த நேரம் நம்ம எல்லா தெய்வங்களும், அதாவது நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வம்லாம் நம்ம வீட்டில் குடியிருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகும். நம்ம என்ன கேட்டோமோ அந்த நேரத்தில் உடனே நடக்கும். அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை. இது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேண்டிட்டு எந்த தெய்வமோ உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லை குலதெய்வம், முதல்ல குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் நமக்கு அருள் புரிஞ்சாதான் எல்லா தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். குலதெய்வம் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பூஜையை தொடர்ந்து 48 நாள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு குலதெய்வம் யார் அப்படின்ற தெரியறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இந்த வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் கடவுளுடைய அருள் கிடைக்கணும்னு நானும் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நாளைக்கு 21/7/2024 ஆடி மாதம் வர்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லை, நாளைக்கு பௌர்ணமி இருக்குது. அது நாளைக்கு குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் இந்த 4 ஞாயிற்றுக்கிழமை. அதில் 4ஆம் தேதி முன்னோர்களை வழிபடுவதற்கான அமாவாசை திதி. நாளைக்கு இந்த ஐகரிவர வழிபாடு செய்வதனால் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இது குழந்தைங்க படிப்பில் மந்தமாக இருந்தாலும் இந்த கடவுளை வேண்டினா நல்ல படிப்பு கிடைக்கும். எனக்கு கடவுளுடைய அருள் இப்படி தான் தீப ஒளியில் காட்சி அளித்தது. இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.